காதல் ஓவியம். இது ஒரு காதல் கதை. சுபா தனது பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, அண்ணன் எல்லோரோடையும் வசித்து வர. அவர்கள் இருப்பது ஒரு சிறிய எழில் நிறைந்த கிராமத்தில். சுபாவுக்கு அப்பா அம்மா இல்லாததால் வீட்டில் இருப்பவர்கள் அவளை பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. சுபாக்கும் தனது குடும்பம் என்றால் ரொம்ப பிடிக்கும். சுபா வீட்டுக்கு ஒரே பெண். அவர்கள் வீட்டில் பிறந்த மற்ற பிள்ளைகள் அனைவரும் ஆண்கள் என்பதாலும் சுபாவுக்கு அவர்களின் வீட்டில் பாசம் அதிகம். வீட்டை விட்டு பெண்கள் வெளியே செல்வதையே அனுமதிக்காத ஒரு ஊரில் முதல் முறையாக சுபாதான் வெளியூருக்கு சென்று பட்டப்படிப்பு முடித்தது. அதை பார்த்துத்தான் மற்ற பெண் பிள்ளைகள் அந்த ஊரில் படிக்கவே அனுமதித்தனர். சுபாவின் நடை, உடை, பாவனை போன்றவற்றையும் அவளது அழகான பேச்சு, அவளுக்கு இருக்கும் அறிவு என சுபாவை பார்த்து பார்த்து வீட்டில் பூரித்து போனார்கள். அது மட்டும் இல்லாமல் சுபாவை அந்த ஊரில் உள்ள பல பெண்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டுள்ளனர். இப்படி சுபாவுக்கு எந்த குறையும் இல்லாமல் பெரிய மரியாதையுடன் அவள் இருந்து கொண்டு இருக்கும் சமயத்தில்தான் ரவி அந்த ஊருக்கு வேலை தேடி வந்தான். ரவியின் குடும்பத்தில் அவனும் அவனது அம்மாவும் மட்டும்தான். சில நாட்களுக்கு முன்னர் அவரும் இறந்துவிட அவனது ஊரில் இருக்க பிடிக்காமல் அவன்தான் இந்த ஊருக்கு வந்து விட்டான். சுபாவின் பெரியப்பா சண்முகம் அவனது திறமையை பார்த்து தனது இடத்தில் வேலை போட்டு கொடுத்தார். தினமும் காலையிலும் இரவிலும் ரவிக்கு சண்முகம் வீட்டில்தான் உணவு. மதியம் சில நேரம் அங்கு சாப்பிடுவான். சில நேரம் வெளியூருக்கு செல்ல வேண்டி வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டு கொள்வான். சண்முகத்தின் வீட்டு ஆட்களை பற்றி சிறிது சொல்ல வேண்டும். சண்முகத்தின் மனைவி விசாலாட்சி. அவர்களுக்கு ஒரே மகன்கள். பெயர் சுகன். அவருக்கு அடுத்து சுந்தரம். அவரது மனைவி மீனாட்சி. சுந்தரத்தின் தங்கை சீதாலட்சுமி. அவளது கணவன் முருகன். இவர்களுக்கு 2 மகன். ஒருவனுக்கு திருமணமாகி மதுரையில் தனது குடும்பத்துடன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். பெயர் கணேஷ். இன்னொருவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான். பெயர் மதன். அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அனைவரும் ஒரே குடும்பமாக இருந்து வருகின்றனர். சுந்தரத்துக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவனும் வீட்டுக்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்து கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டான். சுந்தரத்திடம் சொல்லியிருந்தால் அவரே திருமணம் செய்து வைத்திருப்பார். ஆனால் அவன் சொல்லாததாலேயே அவனை வீட்டிற்குள் சேர்ப்பதில்லை. அன்று காலையில் சண்முகம் வெளியூருக்கு சென்றுவிட சுந்தரம் ரைஸ் மில்லுக்கு சென்றிருந்தார். முருகனும் தென்னந்தோப்புக்கு சென்றிருந்தார். அவருடன் சுகனும் சென்றிருந்தான். வீட்டில் இருந்த பெண்கள் கோவிலுக்கு செல்ல கிளம்பி கொண்டிருந்தனர். விசாலாட்சி: சுபா, நீ கோவிலுக்கு கிளம்பலையா? சுபா: இல்லை, எனக்கு தலைவலிக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க. மீனாட்சி: உன்னை தனியாக விட்டுட்டு நாங்கள் எப்படி போகிறது? சரி, நாம் நாளைக்கு போகலாம். சுபா: என்ன சித்தி இது, கிளம்பி ரெடி ஆகிட்டு போகாமல் இருக்கீங்க? போயிட்டு வாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் மதன் அத்தானுக்கு பர்த்டே வேறு, போய் அர்ச்சனை கொடுக்க வேண்டாமா? சீதாலட்சுமி: அடேடே, நான் கூட மறந்து போயிட்டேனே. நல்ல வேலை, நீ சரியாக ஞாபகம் வச்சிருக்கியே. மீனாட்சி: ஆமாம் மதினி, நாங்களும் மறந்தே போயிட்டோம். விசாலாட்சி: அப்படின்னா சுபா, நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம், நீ பத்திரமா இருந்துக்க. சுபா: நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, போய் நல்லா வேண்டிட்டு வாங்க. சீதாலட்சுமி: சரி கண்ணு, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சொல்லிட்டு அனைவரும் கிளம்பி சென்று விட சுபா அவர்கள் போவதையே பார்த்திருந்து விட்டு உள்ளே சென்று நன்றாக முகத்தை அலம்பி விட்டு தலையை நீட்டாக சீவிக்கொண்டு அவளுக்கு வந்தாள். அவள் கோவிலுக்கு போகாத காரணம் அவளுக்கு தலைவலி என்று இல்லை. இப்போது ரவி உணவு அருந்த வரும் நேரம். அதனால்தான் சுபா கோவிலுக்கு போகவில்லை. ரவி அங்கே வந்ததிலிருந்தே அவனை சுபாவிற்கு பிடித்து விட்டது. ஏன் என்று சொல்ல தெரியாத அளவுக்கு ஒரு அன்பு அவன் மேல் ஏற்பட்டு விட்டது. அதன் காரணமாகத்தான் அவள் வீட்டிலேயே இருந்தாள். வீட்டிற்குள் வந்த ரவி சுபா பூ கட்டி கொண்டு இருப்பதை பார்த்தான். பிறகு சுற்றி சுற்றி பார்த்தான். வீட்டில் வேறு யாரும் இல்லாதது போல தெரிய அப்படியே வெளியே கிளம்பினான். சுபா: ஒரு நிமிஷம். ரவி: சுபா: என்ன வந்துட்டு கிளம்பிட்டீங்க? ரவி: வீட்டில் பெரியவங்க யாரையும் காணோம், அதான். சுபா: அதுக்கு? ரவி: நான் அப்படியே கிளம்பி வேலைக்கு போகிறேன். சாப்பிடலையா நீங்கள்? இல்லை, எனக்கு பசிக்கலை. என்ன நீங்கள் பசித்தாலும் பசிக்கலைன்னாலும் காலையில் சாப்பிடணுன்னு தெரியாதா? அதுக்கு ரவி: அது வீட்டில் யாரும் இல்லை போல், நான் மதியம் வரேனே. ஏன், என்னை பார்த்தா மனுஷியாக தெரியலையா உங்களுக்கு? அப்படி சொல்லலைங்க நான். ரவி: அதுக்கு சுபா வேற எப்படி என்று கேட்டுக்கொண்டே எழுந்து வந்து அவனுக்கு எதிர்த்தாற் போல கையை கட்டிக்கொண்டு தூணில் சாய்ந்து நின்றாள். அவளது பார்வை குறும்புத்தனமாக இருக்க ரவி அவளை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் வேறு பக்கம் திரும்பி கொண்டு சொன்னான்: வீட்டில் பெரியவங்க இல்லாத நேரம் நான் இங்கே இருக்கிறது தப்பு. அதுக்கு சுபா: என்ன தப்பு?
வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல இப்படி ஒரு ஆம்பளை இருக்கிறது சரியில்லைங்க, நான் வரேன். அதுக்கு சுபா, ஏன் உங்கள் மனசில் ஏதாவது தப்பான எண்ணம் இருக்குதா என்ன? நோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்றான் ரவி. சுபா, அப்புறம் என்ன தயக்கம்? நான் கிளம்புறேங்க. ரவி, எதுக்கு இவ்வளோ அவசரம்? வந்து சாப்பிட்டு அப்புறம் போங்களேன் என்றாள் சுபா. இல்லைங்க, வேண்டாங்க, சொன்னால் கேளுங்க. இப்போ நீங்கள் சாப்பிடலைன்னா இனி எப்போதுமே இங்கே சாப்பிடக்கூடாது. சரிங்க. என்னங்க நீங்கள் எது சொன்னாலும் இப்படி பேசுகிறீங்க? நான் வரேன்னு சொல்லிட்டு வாசல் பக்கம் சென்றவனை சுபாவின் அதிகார குரல் நிறுத்தியது. நில்லுங்க ரவி, இப்போ நீங்கள் வந்து சாப்பிடலைன்னா அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். என்னது, உங்களோட வம்பா போச்சு? சுபா சிறிய புன்னகையோடு, ப்ளீஸ், பசியோடு வந்தவங்களை சாப்பிடாமல் அனுப்புறது எங்கள் ஃபேமிலிக்கு சுத்தமாக பிடிக்காது, வாங்க ப்ளீஸ். இப்படி அவள் அன்பாக கெஞ்சி கேட்கும் எதுவும் சொல்ல முடியாமல் சாப்பிட வந்தான். உடனே சுபா சுறுசுறுப்பாக தட்டை வேகமாக எடுத்து வைத்தாள். இட்லி, சாம்பார், சட்னி என அனைத்தையும் எடுத்து வைத்தாள். பிறகு பரிமாறினாள். அவனும் சாப்பிட சுபா ரவி சாப்பிடுவதையே ரசித்தவாறு பார்த்து கொண்டு நின்றாள். ரவி, ஏன் இப்படி பார்க்குறீங்க? அதுக்கு சுபா, ஒன்றுமில்லை, நீங்கள் சாப்பிடுங்க. இனி நீங்கள் சாப்பிடுவீங்கல்ல? சுபா லேசாக சிரித்து கொண்டு, நான் காலையிலேயே சாப்பிட்டேன். ரவி, அப்புறம் எதுக்குங்க இப்படி மிரட்டி சாப்பிட வச்சிங்க? சுபா, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது நல்லா பசியில் இருக்கீங்கன்னு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன காரணத்துக்காக நீங்கள் சாப்பிடாம போகிறது நல்லா இல்லை. என் மேலே அப்படி என்னங்க கரிசனம்? சுபா அவனது கண்ணையே பார்த்து கொண்டு, ஏன் உங்களுக்கு தெரியாதா? ரவி அவளது பார்வையை தாங்க முடியாமல் கீழே குனிந்து கொண்டு, தெரியாதுங்க. சுபா, நீங்கள் நல்லா சாப்பிட்டாதான் நல்ல வேலை செய்ய முடியும். அதில் லாபம் எங்களுக்கு தான், அதனால தான். ரவி, ஓ. அந்த ஓவில் அவனது ஏமாற்றம் தெரிந்தது. ஒருவாறு அவன் சாப்பிட்டு விட்டு கை கழுவ வந்தான். பின்கட்டில் நீர் இறைத்து வைத்திருந்த தொட்டியிலிருந்து நீரை மோந்து கை கழுவி கொண்டிருக்கும் போது சுபா சொன்னான், நான் ஒரு விஷயம் சொன்னால் கேட்பீங்களா? அவன் நிமிர்ந்து பார்த்தபோது கையில் துண்டுடன் சுபா நின்று கொண்டிருந்தாள். சொல்லுங்க, நீங்கள் எஜமானி, நீங்கள் சொல்கிறத செய்யாமல் இருக்க முடியுமா? இதோ இந்த மாதிரி பேசுகிறத கொஞ்சம் தூக்கி வீசுறீங்களா? எதுக்கு நீங்கள் நாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களை விட சின்னவ தான், பேர் சொல்லியே கூப்பிடலாம். அதெல்லாம் நல்லா இல்லை. என்ன இருந்தாலும் நீங்கள் முதலாளி. நான் நுப்பாட்டுறீங்களா? இப்படி நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. என்னை வெறும் சாதாரண மனுஷியாகவே பாருங்கள், அது போதும். அது எப்படிங்க முடியும்? ரவியின் பதில் சுபாவிற்கு எரிச்சலை தந்தது. எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். பிறகு சமாளித்து கொண்டு, ரவி, மதியத்துக்கு இங்கே தான் சாப்பாடு, மறக்காமல் வந்துடுங்க. இல்லை, வெளியூருக்கு போகிறேன், அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி போக மாட்டீங்க, இங்கே தான் சாப்பிட வருவீங்க. எப்படி? நீங்கள் இங்கே தான் சாப்பிடணும்னு நான் முடிவு செஞ்சிட்டேன், அதான். சொல்லிட்டு சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்ய தொடங்கினாள். அப்போது கோவிலுக்கு சென்ற பெண்மணிகள் வந்தனர். ரவிக்கு பயம் வந்தது. அவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என எண்ணிக்கொண்டிருந்தான். விசாலாட்சியோ, அடேடே ரவியா, வா, எப்போ வந்த? சுபா, அப்போவே வந்துட்டார். மீனாட்சி, இந்தாப்பா பிரசாதம். ரவி, நன்றிம்மா. விசாலாட்சி, சாப்பிட்டியாப்பா? ரவி, சாப்பிட்டேன், இவங்க வச்சு கொடுத்தாங்க என்று சுபாவை காண்பித்தான். மீனாட்சி, அப்படியா, நாங்கள் மறந்துட்டோம், சாரி. சுபா, உனக்கு தான் கஷ்டம். சுபா, இதில் என்ன சித்தி கஷ்டம் இருக்குது? ரவி, அப்போது நான் கிளம்புறேங்க. சுபா, ஒரு நிமிஷம், மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டில் தான், வந்துடுங்க. ரவி, இல்லை அது. சீதாலட்சுமி, ஆமாம் ரவி, இன்றைக்கி என் பையன் பிறந்தநாள், அதனால் எல்லோருக்கும் சாப்பாடு இங்கே தான், வந்துடு. ரவி, சரிங்க, வரேன், இப்போது கிளம்புறேன்னு சொல்லிட்டு சுபாவை பார்த்தான். அவளும் அவனையே பார்த்து கொண்டு இருக்க அவளது பார்வையில் சிக்கி விடுபட முடியாமல் தவித்து போனான். அவளது பார்வையில் வெற்றியும் கலந்திருந்தது. பின்னர் எப்படியோ சமாளித்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவன் சென்ற பிறகு, சுபா, என்னத்த அர்ச்சனை செஞ்சாச்சா? சீதாலட்சுமி, எல்லாம் நல்லா செஞ்சாச்சு, நீ வராது தான் குறை மருமக்களை. சுபா, அதுக்கு என்னத்த, மனசில் வேண்டிக்கிட்டாலே போதும். மீனாட்சி, சரி, சமையலுக்கு என்ன செய்கிறது? சுபா, உங்கள் இஷ்டம் அத்தை. விசாலாட்சி, அது எப்படி முடியும்? என் பொண்ணு என்ன செய்ய சொல்கிறாளோ அதைத்தான் செய்யணும்னு உன் பெரியப்பா சொல்லிட்டாரு, நீ சொல்லு என்ன செய்யலான்னு. சீதாலட்சுமி, சைவமா அசைவமா, என்ன செய்யறது? சுபா, பிறந்த நாளுக்கு யாராவது உயிரை கொண்டு விருந்து வைப்பாங்களா? சைவம் செய்வோம். மீனாட்சி, அப்போது என்னெல்லாம் செய்யலாம்? சுபா, சாப்பாடு, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், அவியல், கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு மசியல், கிச்சடி, அப்பளம், சேமியா பாயாசம். சீதாலட்சுமி, ஸ்வீட்டுக்கு? சுபா, குலாப் ஜாமுன் நானே செய்கிறேன். சீதாலட்சுமி, அடேடே, என் தங்கம் இன்னைக்கு ஸ்வீட் செய்ய போகுதா?
என்ன ஒரு அதிசயம் பாரு. மீனாட்சி, கையில் ஏதாவது சுட்டுக்க போகிற? வேண்டாம். சுபா, முடியாது, நான் செய்வேன் என்று அடம் பிடிக்கும் சிறு குழந்தை போல கேட்கவும் விசாலாட்சியும் சரி கண்ணு, நீயே செய் என்றாள். மீனாட்சி, ஆமாம் மதினி, மதன் ஃபோன் பண்ணனான். சீதாலட்சுமியும், இன்னும் இல்லையே. சுபா, இப்போ தான் அங்கே விடிஞ்சிருக்கு. அத்தான் எந்திரிக்க இன்னும் சில மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம்தான் நானே கால் செய்கிறேன். அத்தை, நீங்கள் சமையல் வேலையை பாருங்கள். சீதாலட்சுமி, சரி என் செல்லம்னு நாடியை பிடித்து கொஞ்சி விட்டு அங்கிருந்து நகர்ந்தார்கள். சுபாக்கு இன்னைக்கு ரவிக்கு தனது கையால் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. அதனால்தான் குலாப் ஜாமுனை அவளே செய்வதாக கூறினாள். கொஞ்ச நேரம் சென்ற பின்னர் மதனுக்கு கால் செய்தாள் சுபா. அத்தான். ஏய் சுபா ஸ்வீட்டி, எப்படி இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும் அத்தான். மெனி மோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஓ தேங்க்ஸ் ஸ்வீட்டி, நீ தான் முதல் விஷ் பண்ணியிருக்க. தேங்க்ஸ் அலாட் டியர். நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? சரி, என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும், ட்ரீட் கொடுக்கணும். என்ன பீரா இல்லை ஸ்காட்சா? ஸ்காட்சு தான். சரி, நீங்கள் அளவாக குடிங்க, அதிகமாக குடிக்காதீங்க, அப்புறம் அடுத்த நாள் தலைவலி வந்துடும். அனுபவமா ஸ்வீட்டி? அடி வாங்க போகிறீங்க. ஓகே ஓகே, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? சூப்பர் அத்தான், நல்லா இருக்கும் எல்லாருமே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? என்கிட்ட பொய் வேற சொல்லுவீங்களா? சரி சரி, உண்மையே சொல்கிறேன். முன்னாடிக்கு இப்போது கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். டெய்லி பீர் குடித்தா அப்படி தான். டெய்லிலாம் இல்லை சுபா, ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ். வீக்லி ஒன்ஸா? நீங்கள் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. இங்கே வாங்க, அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி, அத்தைக்கிட்ட கொடுக்குறேன். ஓகே கொடு. சுபா ஃபோன் எடுத்துக்கிட்டு போய் சீதாலட்சுமியிடம் கொடுத்தாள். அவள் வாங்கி பேச அவளை தொடர்ந்து மற்ற அனைவரும் சந்தோஷமாக அவனிடம் பேசி முடிக்க 1 மணி நேரம் ஆனது. கடைசியாக சுபாவிடமே ஃபோன் வந்தது. ஓகே அத்தான், நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க, லேட் ஆகுது. இன்றைக்கி லீவு, பர்த்டே அன்னைக்கு யாராவது வேலைக்கு போவாங்களா? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன். ஓகே, என்ஜாய் அத்தான். ஓகே பை டியர், டேக் கேர். பாய்னு சொல்லிட்டு போனை வைத்தாள். அன்று மதியம் சாப்பிட வந்தவர்களை கவனித்தே களைத்து போனார்கள் வீட்டில் இருந்த பெண்கள். கடைசி பந்தியில் தான் ரவி அமர்ந்தான். சீதாலட்சுமி, என்ன இவ்வளோ லேட்டாக வரப்பா? ரவி, வேலை நிறையா இருந்துச்சுமா, அதனால தான் லேட்டு. மீனாட்சி, என்ன ரவி, சாப்பாடு எப்படி? ரவி, சூப்பர்மா, அதுலேயும் குலாப் ஜாமுன் செம்ம ஸ்வீட். மீனாட்சி, என் பொண்ணு செஞ்சது தான்ப்பா சொல்லணும். ரவி சுபாவை தேடினான். அவள் ஒரு ஓரத்தில் நின்று அவனையே பார்த்து கொண்டிருக்க அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் சற்று திகைத்தான். பின்னர் லேசாக புன்னகைத்து விட்டு சாப்பிடத் தொடங்கினான். அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு கிளம்பினார்கள். சுந்தரம், ரவி வேலை ஒன்றும் அதிகமாக இல்லை, அதனால் நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு வந்தால் போதும். சரிங்க என்றான் ரவி. சித்தப்பா, ஒரு நிமிஷம் இருக்க சொல்லுங்கள், வெளியே மழை வர்ற மாதிரி இருக்குது, விட்டதும் போகட்டும். மழை இன்னும் வரலிங்களே, அதுக்குள்ளேயே நான் போயிடுவேன் என்றான் ரவி. சுந்தரம், இல்லை, சுபா சொன்னால் சரியாக இருக்கும், மழை வர்ற மாதிரி தான் இருக்குது, நீ கொஞ்சம் இருந்துட்டு போ. என்னப்பா நீங்கள், வானிலை அறிக்கை கணிக்கும் ரமணன் சொன்னாலே இப்பொழுதெல்லாம் மழை வர்றதில்ல, இவங்க சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இடி முன்னலுடன் கனமான மழை பெய்ய தொடங்கியது. சுந்தரம், பாத்தியா, எங்கள் பொண்ணு சொன்னால் சரியாக தான் இருக்கும். ரவி சுபாவை பார்க்க அவளும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். எப்போதும் போல குறும்பு சிரிப்புடன் இருந்தாள். பிறகு அவனுக்கு பக்கத்தில் இருந்த நாட்காலியில் வந்து அமர்ந்து, சுபா, நீங்கள் புக்ஸ் நிறைய படிப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு அளவுக்கு. என்ன புக்ஸ்லாம் படிப்பீங்க? கதை, கவிதை, கட்டுரைன்னு எது கிடைச்சாலும் படிப்பேன். அதிகமாக வரலாற்று புத்தகங்களை தான் படிப்பேன் என்றான் ரவி. அதற்கு மீனாட்சி, என் பொண்ணுக்கும் அதுதான் பிடிக்கும், அப்படித்தானே சுபா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மலர் வந்தாள். அவர்களிடம் வேலை செய்யும் இளம்பெண். ரவி என்றால் அவளுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. மலர், ஆனால் இவர் அளவுக்கு யாராலும் படிக்க முடியாது. பொன்னியின் செல்வன் நாவலை 3 நாளில் படித்து முடிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன் என்று கூற சுபா மனதிற்குள் மலர் சொன்னது எரிச்சலை தந்தது. இவள் எப்படி இதை தெரிந்து வைத்திருக்கிறாள்? அதற்கு சுந்தரம், ரவி, நீ கூட மலைக்கல்லன் புக்கு தேடிக்கிட்டு இருக்கிறதா சொன்னியே, சுபா உங்ககிட்ட இருக்குமே அது? சுபா, இருக்குது சித்தப்பா, ஆனால் மாடியாரையில் இருக்கிற பரன் மேலே இருக்குது, எனக்கு எட்டாது. ரவி, நீங்கள் என் கூட கொஞ்சம் வாங்க, புத்தகம் இருக்கிற இடத்த காமிக்கிறேன், எடுத்துக்கோங்க. ரவி, இருக்கட்டும், பரவாயில்ல. சுபா, எனக்கும் ஒரு புக்கு தேவைப்படுது, அதுவும் அங்கே தான் இருக்குது, அதுக்கு தான் கேட்குறேன். சுந்தரம், போய் எடுத்துக்கூடேன்ப்பா. ரவி சரின்னு சொல்லி ஆவலுடன் வந்தான். இருவரும் நடந்த மாடியில் இருந்த கடைசி அறைக்கு சென்றார்கள். சுபா பரனை காண்பித்தாள். அந்த இடம் மிகவும் இருட்டாக இருந்தது. மேலே கையை வச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன் இந்த ரூம் இவ்வளோ பார்க்க டார்க்காக இருக்குது? லைட்டு பியூஸ் போயிடுச்சு. அவன் கையை வைக்கும் அந்த புக்கு தான் கிடைத்தது. உங்களுக்கு எந்த புக்கு எடுக்கணும்? எனக்கு எதுவும் எடுக்க வேண்டியதில்லை, சும்மா தான் சொன்னேன். அப்போவே நினச்சேன்.
ரவிக்கு அந்த புக்கு கிடைத்து விட்ட போதும் அவன் அந்த ரூமில் இருந்து நகராமல் இருக்கவே சுபா கேட்டாள், மலருக்கு எப்படி நீங்கள் 3 நாள் அந்த புத்தகத்தை படித்து முடிச்சது தெரியும்? நானும் உங்கள் சித்தப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் அது. அப்போது பக்கத்தில் அந்த பொண்ணு கோணி தைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அவளுக்கும் கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா? வேற எதுவும் இல்லையே? வேற என்ன? ஒன்றுமில்லை. போகலாமா? போங்க. நீங்கள்? இங்கேயேவா இருக்க போகிறேன்? வந்துடுவேன். அவன் முன்னே செல்ல சுபா பின்னாடி வந்தாள். அதற்குள் மழை சற்று தணிந்திருக்க மலர் குடையுடன் நின்று கொண்டிருந்தாள். சுபா, என்ன மலர், வீட்டுக்கு போகலையா? அதான் குடை வச்சிருக்கியே. மலர், என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவர் வீடு, அதனால் சேர்ந்து போயிடலாம்னு இருக்கேன். அவர் என்று அவள் குறிப்பிட்டது ரவியைத்தான். சுபாவுக்கு உள்ளூரை எரிந்தது. இருவரும் ஒரே குடையிலா என பொறுமினாள். ரவி எதுவும் சொல்லாமல் மலருடன் அந்த குடையிலேயே செல்வதை பார்த்து இன்னமும் மனசு பொறுமியது. அடுத்த நாள் ரவி சாப்பிட வரவில்லை. சரித்த போது முந்தைய நாள் மழையில் பாதி நனைந்து கொண்டே சென்றதால் காய்ச்சல் வந்துவிட்டது என தெரிந்தது. சுபா அவனை பார்க்க மீனாட்சியுடன் அவனது வீட்டிற்கு சென்றாள். அங்கு அவள் கண்ட காட்சி அவளுக்கு அதிர்ச்சியை தந்தது. ரவி முடியாமல் படுத்து கிடக்க மலர் அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இவள் யார் இதை செய்யறதுக்கு அப்படின்னு உள்ளூர கோபத்தில் பொசுங்கினாள் சுபா. அவனை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஆத்திரம் தாங்க மாட்டாமல் சித்தியிடம் கொட்டினாள். என்ன சித்தி இது? சி, எப்படி கல்யாணம் ஆகாத ஒருத்தர் வீட்டில் அந்த மலர் அவ்வளோ பணிவிடை செய்கிறது? எனக்கு பார்க்கவே சகிக்கலை. என்ன பொண்ணுவ? இந்த மலர் தான் இப்படின்னு பார்த்தா அவரும் எதுவும் சொல்லாமையே இருக்காரே, பார்க்கவே கன்றாவியாக இருக்குது. சுபா, ஏன் உனக்கு இவ்வளோ கோபம்? இங்கே பாரு, நீ படித்த பொண்ணு தானே, உனக்கு தெரியாததா? தனியாக இருக்கிற ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கிறது வழக்கம் தானே. அதில் என்ன ஆண் பெண் வித்தியாசம் வேண்டியிருக்கு? அது மட்டும் இல்லை, நீ ஏன் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறேன்னு எனக்கு புரியல. உடம்புக்கு முடியாதவங்களை கவனிக்கிறது அந்த பொண்ணு செவிலியான்னு பாரு சொல்லிட்டு செல்ல சுபாவுக்கு ஒரு பக்கம் அதுவும் சரி என்று தோன்றியது. அதே நேரத்தில் முழுவதுமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு வாரத்திற்கு பிறகுதான் ரவிக்கு முழுதும் குணமானது. அது வரைக்கும் மலர் வீட்டு சாப்பாடு தான் அவனுக்கு. இப்போது ஒரு வாரத்திற்கு பிறகு சுபா வீட்டுக்கு வந்தான். மீனாட்சி, உட்காரு ரவி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ரவி, பரவாயில்ல, இனி நான் வீட்லேயே சாப்பிட்டுக்கிறேன். சுபா, ஏன் சமைக்க கற்றுக்கிட்டீங்களா? ரவி, அது இல்லை, மலர் வீட்டில் எனக்கு சேர்த்து சமைக்கிறதா சொல்லிட்டாங்க. மீனாட்சி, அவங்க வீட்லேயே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களே. ரவி, என் சம்பளத்திலேருந்து என் சாப்பாட்டுக்குன்னு அவங்களுக்கு தனியாக பணம் தர்றதா சொல்லியிருக்கேன். விசாலாட்சி, ஏன்பா இங்கே சாப்பிட பிடிக்கலையா? ரவி, இல்லை, டெய்லி அவ்வளோ தூரம் வந்து போக வேண்டியிருக்கு, அதனால தான். மீனாட்சி, சரிப்பா, உன் இஷ்டம். சுபா கண்களில் அனல் பறப்பது அவனுக்கு நன்றாக தெரிந்தது. மீனாட்சி, அட்லீஸ்ட் இன்றைக்காவது எங்கள் வீட்டில் சாப்பிடுப்பா. ரவி, சரிம்மா, வைங்க. மீனாட்சி சாப்பாடு வைத்து கொண்டிருக்க போன் மணி அடித்தது. சுபாதான் அட்டெண்ட் செய்தாள். ஹலோ, உயிரற்ற குரலில் அவள் பேச அடுத்த முனையில் மதனின் குரல். ஹலோ ஸ்வீட்டி, நான் மதன். மதன் குரல் சுபாக்கு ஆச்சரியத்தை தந்தது. அத்தான், நீங்கள் என்ன இந்த நேரத்திற்கு நீங்கள் எந்திரிச்சிருக்கவே மாட்டீங்களே? சுபா அத்தான்னு சொன்னதும் மீனாட்சி உணவு பரிமாறுவதை நிறுத்திவிட்டு அவளை பார்த்தாள். சுபா போன் வாயை பொத்தி கொண்டு மதன் அத்தான் சித்தின்னு சொல்லிட்டு திரும்பவும் போனில் பேசினாள். சுபா, நான் இப்போ எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. வேறு எங்கே இருப்பீங்க? உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பீங்க. இல்லை சுபா, இப்போது நான் சென்னையில் இருக்கேன். சென்னையா? சுபா வாயில் இருந்து சென்னை என்ற வார்த்தை வந்ததும் வீட்டிலிருந்த அனைவரும் சுபாவின் பக்கத்தில் வந்துவிட்டனர். மீனாட்சியும் உணவை அவசரமாக பரிமாறிவிட்டு வந்தாள். ரவி நடப்பதை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். என்ன சுபான்னு அனைவரும் கேட்க, அத்தான் சென்னையில் இருக்கிறதா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டாள். அத்தான், என்ன சொல்கிறீங்க? சென்னையிலையா இருக்கீங்க? ஆமாம், உங்கள் எல்லோருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான் நான் கிளம்பி வர்றதே சொல்லவே இல்லை. இப்போது சென்னையிலேருந்து கிளம்பிட்டேன். இன்னும் 3 மணி நேரத்தில் நம்ம வீட்டில் இருப்பேன். என்ன அத்தான், நீங்கள் என்கிட்ட கூட சொல்லலையே? நீங்கள் தேவையில்லாமல் அலைய வேண்டாம்னு தான் நானே வந்துக்கிட்டு இருக்கேன். நீ ஏர்போர்ட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்வீட்டி. மாமாவை வர சொல்லவா? நான் உன்னை வர சொன்னேன், நீயே வா. அவங்க வந்தால் செம்ம போர், ஊர் புராணத்தை பாடி சாகடிப்பாங்க. ஐயோ அத்தான், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நான் போன ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன். அடி பாவி, முன்னாடியே சொல்லலாம்ல. யார் பக்கத்தில் இருக்காங்க? மொத்த குடும்பமும் இருக்கோண்டா. சீதாலட்சுமியின் குரல் வந்ததும், அம்மா நான் சும்மாதாம்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லுவடா சொல்லுவேன். சுபா டார்லிங், நீ கார் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு வா, நான் வந்துட்டு அப்புறம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டான். சண்முகம், பாத்தியா எத்தனை பேர் இருக்கோம், ஆனால் நீ தான் வரணுமா? சுபா, தெரிஞ்சது தானே. இவர் ஒவ்வொரு முறை ஊருக்கு வரும்போதும் இதே கஷ்டம்தான் எனக்கு. சரி, நான் கொஞ்ச நேரத்தில் கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன். சண்முகம், சரி,
கூட யாரையாவது கூட்டிக்கிட்டு போ. சுபா, எதுக்கு பெரியப்பா, நான் பார்த்துக்கிறேன். சண்முகம், இல்லை சுபா, இப்போ பாதையெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. உனக்கு போக வழி தெரியணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம ரவியை கூட்டிகிட்டு போயேன். சுபா, எதுக்கும் அவர்கிட்டையும் கேட்டுக்கோங்க சொல்லிவிட்டு ரவியை பார்க்க அவனது முகம் இருண்டிருந்தது. அதுக்கு காரணம் மதன் சுபாவிடம் ஸ்வீட்டி டார்லிங் என்று பேசியது தான். பொதுவாக கிராமத்தில் இந்த மாதிரி பேசுவது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. ஆனால் வீட்டில் இருக்கும் யாரும் இதை பெரிதாக எண்ணவில்லை. அப்படியென்றால் எப்போதுமே மதன் இப்படித்தான் கூப்பிடுவான் போல என்று எண்ணினான். அவன் சுபாவை பார்த்தபோது அவனை கேள்வியாக பார்த்து கொண்டு நின்றான். ரவி, எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தலை சுற்றுற மாதிரி இருக்கு. சண்முகம், அட நீயே இப்போ தான் காய்ச்சல் சரியாகி வந்திருக்க, அதுக்குள்ளே வெளியூருக்கு அனுப்புறது தப்பு தான். நான் மறந்தே போயிட்டேன். சுபா, நீ நம்ம சுகனை அழைச்சிட்டு போ. சுகன், அப்பா எனக்கு. சண்முகம், எதுவும் பேசாத, போயிட்டு வா. சுகன், அட எனக்கு ஏதும் வேலை இல்லை, நானே போகிறேன்னு சொல்ல வந்தேன். சண்முகம், அப்படின்னா சரி என்று கூறிவிட்டு அவர் சென்றுவிட சுகனும் சுபாவும் சாப்பிட அமர்ந்தார்கள். சுகன், சுபா மதன் எப்படி இருப்பான்னு நினைக்கிற? சுபா, போன முறை பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் உடம்பு போட்டுருச்சுன்னு சொன்னார். ஒரு நிமிஷம் நான் போய் மிளகா பொடி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சுகன், ரவி, நீங்கள் மதனை பார்த்ததில்லைல்ல, எல்லோருக்கிட்டையும் நல்லா பழகுவான். அதுக்கு ரவி, ஓ, அவர் இனி இங்கே தான் இருப்பாரா? சுகன், இல்லை, விடுமுறைக்கு வரான், அவன் வந்தாலே வீடு கலகலப்பாக இருக்கும். ரவி, அப்படியா? அவருக்கு ஏஜ் என்ன இருக்கும்? நம்ம ஏஜ் தான், சுகன் சொன்னான். ரவி, அவர் எல்லோருக்கிட்டையும் இப்படி தான் பேசுவாரா, டார்லிங் ஸ்வீட்டின்னு? சுகன் ரவியை ஒரு நிமிடம் திகைப்பாக பார்த்தான். பிறகு சிரித்து கொண்டே, சுகன், அவன் சின்ன வயசுலேருந்தே சுபாவை அப்படி தான் கூப்பிடுவான், எங்களுக்கும் பழகிடுச்சு. ஆனால் எல்லோரும் சுபா ஆகி விட முடியாது. அதனால் சுபாவை தவிர மற்ற பெண்ணுங்ககிட்ட அவன் அப்படி பேச மாட்டான். அதற்குள் சுபா வந்துவிட ரவி எழுந்து கை கழுவ சென்றான். அன்று முழுவதும் ரவிக்கு வேலை ஓடவே இல்லை. எப்படி ஒரு பெண்ணை ஒருவர் இப்படி கூப்பிடலாம்? அந்த பெண்ணும் எதுவும் சொல்லவில்லை என்றால் என்ன அர்த்தம்? பழகிவிட்டது? இல்லை, ஒருவேளை ஒருவர் மீது ஒருவருக்கு விருப்பம் இருக்கிறதா என்று எண்ணியவன், சே, நாம் எதுக்கு இதை யோசிக்கணும், நமக்கு இதில் என்ன உரிமை இருக்குன்னு சமாதானம் சொல்லி கொண்டாலும் அவனது மனதின் ஓரத்தில் ஏதோ இனம் புரியாத வேதனையும் வலியும் குடிகொண்டது. அன்று மலரின் பாட்டி இறந்து விட்டார் என்ற செய்தி வந்ததால் அவள் குடும்பத்துடன் ஊருக்கு சென்று விட்டாள். அதனால் ரவி மீண்டும் சில நாட்கள் சுபா வீட்டில் சாப்பிட நேர்ந்தது. அவன் இரவு உணவுக்காக வந்தபோது அவனது கண்கள் வழக்கம் போல சுபாவை தேடவில்லை. இம்முறை மதனை தேடியது. முருகன், வாங்க தம்பி, உட்காருங்க, என்ன வேலையெல்லாம் எப்படி போகுது? ரவி, நல்லா போகுதுங்க சார். முருகன், என்னப்பா நீ சார் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அப்பான்னு கூப்பிடு. ரவி, சரிப்பா. முருகன், அப்புறம் வேலை பிடிச்சிருக்கா? என்னடா இவன் பேசுனதையே பேசுகிறானேன்னு பார்க்காரியா? என்ன செய்ய, சமையல் இன்னும் தயாராகலை. இந்த மதம் செஞ்ச வேலையால் இன்றைக்கி சமையல் லேட்டாக செய்ய வேண்டியதாக இருக்குது. நீ இன்னும் என் பையனை பார்க்கலையே. இரு. மதன், மதன். மாடியிலிருந்து வரேன்னு சத்தம் மட்டும் வந்தது. சற்று நேரத்தில் மதன் கீழிறங்கி வந்தான். நல்ல வாட்டசாட்டமாக அழகாக இருந்தான். சுபா சுகனிடம் பேசியதை வைத்து பார்த்ததும் மதன் கொஞ்சம் குண்டாக இருப்பான் என்று எண்ணியவனுக்கு ஏமாற்றமே கிடைத்தது. முருகன், மதன், இதுதான் ரவி. ரவி, இதுதான் என் பையன். நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, இப்போ வந்துடுறேன்னு உள்ளே சென்றார். மதன், உங்களை பற்றி அப்பா நிறைய சொல்லியிருக்கார் ரவி. ரவி, உங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அத்தான் அப்படின்னு சினுங்கி கொண்டே வந்த சுபாவை பார்த்து ரவி சற்று திகைத்து விட்டான். சுபாவும் ரவியை எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவளும் திகைத்து விட்டாள். காரணம், அவள் தலை பேய் போல இருந்தது. மதன் அவளை பார்த்து சிரிக்க, சுபா, என்ன நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க? சுந்தரம், என்ன கண்ணுது இப்படி வந்திருக்க? சுபா, பாருங்க சித்தப்பா, அத்தான் செஞ்ச வேலையை. தலை வலிக்குதுன்னு படுத்திருந்தேன், எழுந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் இந்த வேலையெல்லாம் செய்கிறது அத்தான் தானே என்று சினுங்க. சுந்தரம், என்னப்பா இது? மதன், மாமா, சும்மா மாமா, இவ்வளோ நாள் இவ கூட விளையாடாமல் செம்ம போராக இருந்துச்சு மாமா. அதுக்கு சுந்தரம், அதுக்குன்னு இப்படியா செய்வே? சுபா, போங்க, நான் உங்கள் கூட பேச மாட்டேன்னு சென்றவளது கையை பிடித்து இழுத்து அவளிடம் நெருங்கி நின்ற மதனை பார்த்தபோது ரவிக்கு உள்ளுக்குள் அனலாக இருந்தது. மதன், சாரி ஸ்வீட்டி, சும்மா விளையாட்டுக்கு அப்படி செஞ்சேன். சுபா, இப்போ எப்படி என் தலையை சீவுறது? மதன், வா செல்லம், நான் எதுக்கு இருக்கேன், நானே சீவி விடுறேன். சுபா, யாரு நீங்கள்? அழகுதான். மதன், முடியாதுன்னு நினைக்கிறியா? பாருன்னு சொல்லி அவளை தரையில் அமர வைத்துவிட்டு சீப்பை எடுத்துக்கொண்டு அவளது தலையை பொறுமையாக சீவினான். சுபா, இப்படி சீவினா விடிஞ்சு போயிடும். மதன், ஷூ, பேசாமல் இரு. சுபா, அத்தான் எனக்கு தூக்கம் வருது அத்தான், இவ்வளோ மெதுவாக சீவினா சுகமாக இருக்குது, தூக்கம் வரும்.
மதன், பேசாமல் இரு செல்லம்னு பொறுமையாக அவளுக்கு தலையை சீவி விட்டு அழகாக பின்னிவிட ரவியினால் அதை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. அவன் சுபாவை பார்க்க சுபாவும் தன்னைத்தான் பார்ப்பாள் என எண்ணியவனுக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது. அவள் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு வழியாக மதன் தலையை அழகாக பின்னிவிட்டான். மதன், இப்போ எப்படி இருக்குது? சுபா, அழகாத்தான் இருக்குது. சரி, நான் போய் சாப்பாடு ரெடியான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சுபா உள்ளே செல்ல மதன், இவளிடம் வம்பு செய்யவில்லை என்றால் எனக்கு தூக்கமே வராது ரவி. எத்தனை நாளாக ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ரவியும் வேண்டா வெறுப்பாக புன்னகைத்து வைத்தான். ஒரு வழியாக உணவை முடித்து கொண்டு இரவு வீட்டுக்கு கிளம்பும்போது ரவியிடம் சண்முகம், அடுத்த நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், நீயும் உடன் வரணும் தம்பி என கேட்டுக்கொண்டார். ரவிக்கு மதனை பார்க்கும்போது எரிச்சல் வந்தாலும் சுபாவின் பார்வை ஒன்றே போதும் என எண்ணி அவர்களுடன் அடுத்த நாள் காலையில் குலதெய்வ கோயிலுக்கு சென்றான். அவர்களின் குலதெய்வ கோவில் வேறு ஒரு ஊரில் இருந்தது. அங்கு சென்று பொங்கல் வைப்பதற்காக கிளம்பினார்கள். அங்கு செல்வதற்கு வேன் ஏற்பாடு செய்திருந்தனர். வேனில் தம்பதிகளாக அமர்ந்திருந்தனர். சுகனும் ரவியும் சேர்ந்து அமரும்போது மதனும் சுபாவும் சேர்ந்து அமரக்கூடாது என எண்ணினான். ஆனாலும் அதிலும் அவனுக்கு ஏமாற்றம்தான். வேனில் ஏறிய சுபாவை பார்த்த ரவி மெய்மறந்து போனான். அன்று சுபா புடவை அணிந்திருந்தாள். அவளது நிறத்திற்கு மெரூன் நிற புடவை மிகவும் எடுப்பாக இருந்தது. அவள் ஒரு இருக்கையில் அமர அதே இருக்கைக்கு பக்கத்தில் மதன் அமர்ந்தான். கோவிலுக்கு போகும் வரை நன்றாக சிரித்து பேசி கொண்டு சென்றனர். கோவிலுக்கு சென்றதும் பெண்கள் பொங்கல் வைக்கும் ஏற்பாட்டை பார்க்க தொடங்க ஆண்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்தனர். மதன், சுகன், சுபா, ரவி நால்வரும் மரத்தடியில் போடப்பட்டிருந்த கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்தார்கள். மதன், சுகன், இங்கே ஓடை இருக்குமே, எங்கேன்னு தெரியுமா? சுகன், தெரியும். ஏன்? மதன், குளிக்கலாம்னு தான். ஓடையில் குளிச்சு ரொம்ப நாள் ஆகுதே. சுகன், சரி வா போவோம். சுபா, நீ வரியா? மதன், அவ எதுக்கு ஆண்கள் குளிக்கிற இடத்துக்கிட, இவளுக்கு என்ன வேலை? சுபா, ஆஹா, நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வரல. அதுக்கு மதன், மிக்க நன்றி. ரவி, நீங்கள்? ரவி, இல்லை, நானும் வரல. சுகன், சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் நடந்து செல்ல இப்போது ரவியும் சுபாவும் தனியாக இருந்தனர். இந்த புடவை உனக்கு நல்லா இருக்குது. தேங்க்ஸ். மதன் எப்போதுமே இப்படி தானா? ஆமாம், எப்போதுமே செம்ம ஃப்ரெண்ட்லி. அத்தான் இல்லைன்னா செம்ம போராக இருக்கும். அப்படின்னா நான் எப்படின்னு சொல்லவே இல்லையே. என்னது? ஒன்றுமில்லை. மதன் எப்போ கிளம்புவார்? இந்த முறை கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் போவார். சொல்லும்போதே சுபா முகத்தில் ஒரு புன்னகை தெரிய ரவிக்கு தூக்கி வாரி போட்டது. இருந்தாலும் சமாளித்து கொண்டு, பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சா? சின்ன வயசுலேயே முடிவானது தான். சின்ன வயசுலையா? ஆனால் அப்போ அறியாத வயசு. இப்போ இருக்கிற நிலமை வேற இல்லையா? ரவி, இப்போ நாம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் தெரியுமா? இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கத்தான். ஸோ ப்ளீஸ் எந்த தடங்களும் சொல்லாதீங்க அப்படின்னு கோபமாகவும் கண்டிப்பாகவும் சொன்னாள். ரவிக்கு மனதில் முள் தேய்த்தது போல இருந்தது. சுபாவை பார்த்ததும் ரவியின் மனதில் ஏதோ இனம் புரியாத ஒரு உணர்வு. வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட இயலாத அந்த சுகத்தை அவன் ரசித்து கொண்டிருக்கும் போதுதான் சுபா தனது முதலாளி வீட்டு பெண் என்பதே தெரிய வந்தது. தகுதிக்கு மீறி ஆசை இருக்கக்கூடாது என்று அவன் எண்ணி தனது விருப்பத்தை மறைத்து வைத்திருந்த நேரம்தான் சுபாவின் மனதிலும் தான் தான் இருக்கிறோம் என்பதையே உணரத் தொடங்கினான். ஆனால் இது நடைமுறைக்கு சரிவருமா என்று அவனுக்கு தெரியவில்லை. காரணம் அந்தஸ்து, ஜாதி, குடும்ப கௌரவம் என்று பல தடங்கல்கள். இதற்கு இடையில் சண்முகத்தின் மகன் காதல் திருமணம் செய்தால் இன்று வரை அவனை வீட்டிற்குள் சேர்க்கவில்லை. அவனிடம் பேச்சுவார்த்தையும் இல்லை என்று ரவி அறிய நேர்ந்த போதுதான் ரவி ஒரு முடிவெடுத்தான். வீடே போற்றும் சுபாவை தனது காதலின் விளைவாக யாரும் வெறுத்துவிடக்கூடாது என்று முடிவெடுத்தான். அதனாலேயே அவளிடமிருந்து விலக முயன்றான். ஆனால் மதன் வந்த பிறகுதான் அவனுக்குள் பயம் படரத் தொடங்கியது. எக்காரணம் கொண்டும் தன்னால் சுபாவை இன்னொருவனுக்கு விட்டுக் கொடுக்க இயலாது என்பதை அறிந்து கொண்டான். இந்த சமயத்தில்தான் சுபா முதன்முறையாக ரவியின் மனம் புண்படும்படி பேசியிருக்கிறாள். சாரி ரவி, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஆனால் கல்யாண சமயத்தில் இப்படி ஏதாவது சொன்னால் கோபம் வருந்தானே. கல்யாணம் எப்போ? அதை கேட்கத்தான் வந்திருக்கோம். ஓ, ரவிக்கு அடுத்து என்ன சொல்வது என புரியவில்லை. ரவி, அப்படின்னா உன் கல்யாணம் எப்போன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடுமா அப்படின்னு மறைமுகமாக கேட்டான். சுபா வெட்க புன்னகையோடு, இன்னைக்கு நிச்சயம் ஆயிடும். அவனுக்கு முழுவதும் புரிந்துவிட்டது. சுபாவுக்கும் மதனுக்கும் திருமணம் நடக்கப் போகிறது. அப்படி இருக்கும்போது எதற்காக சுபா தன்னிடம் அப்படி பேசினாள் என்று புரியவில்லை. ஆசை காட்டி மோசம் செஞ்சிட்டாளே என்று அவள் மீது கோபம் வந்தது.
அதைவிட சுபா தனக்கில்லை என்று தெரிந்தபோது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அங்கிருந்து நகர்ந்தான். சுபா தடுக்கவில்லை. பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டனர். பிறகு மதிய உணவையும் அங்கேயே சமைத்து அனைவருக்கும் பரிமாறினார்கள். முதலில் ஆண்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ரவிக்கு சாப்பாடு உள்ளே செல்லவே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு கார் அங்கு வந்தது. அதில் இருந்து ஒரு தம்பதியினர் இறங்கினார்கள். அவர்களை தொடர்ந்து ஒரு பெண்ணும் இறங்கினாள். சண்முகம் அவர்களை வரவேற்று அன்பாக பேசினார். ரவி இவர்கள் யார் என பார்த்து கொண்டே சுகனிடம், இவங்க யாரு? அதற்கு சுகன், நம்ம வீட்டுக்கு சம்மந்தியாக போகிறவங்க. அந்த பொண்ணைத்தான் மதன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொன்னதும் ரவிக்கு, அப்போது சுபா? சுகன், சுபாவா? யார் சொன்னது சுபாவுக்கும் மதனுக்கும் கல்யாணம்னு? மதன் எப்போவுமே சுபாவை குழந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளை எப்படி அவனால் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இந்த பொண்ணைத்தான் சின்ன வயசுலேயே மதனுக்குன்னு முடிவு செஞ்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி இங்கே வெத்தலை பாக்கு மாத்துறாங்க என்று சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்ட ரவி சுபாவை பார்த்தான். அவள் அவனை பார்த்து கேலியாக புன்னகை செய்ய அப்போதுதான் ரவிக்கு உயிரே வந்தது. சுபாவுக்கு கல்யாணம் இல்லை. நன்றாக சாப்பிட்டு விட்டு கை கழுவ சென்றபோது சுபா தான் அங்கு நின்று கொண்டிருந்தாள். கை கழுவிக்கொண்டே, எதுக்கு பொய் சொன்னேன்? என்ன பொய்? மதனுக்கும் உனக்கும் கல்யாணம்னு நான் அப்படி சொல்லவே இல்லையே. மதன் கல்யாணம் இன்னைக்கு நிச்சயம் செய்வாங்க. அதுக்கு பிறகு என்னோட திருமண நிச்சயமும் இன்னைக்கு நடக்கும். திரும்பவும் அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டது. என்ன சொல்கிற? எனக்கும் இன்றைக்கி தான் நிச்சயம் ஆக போகுது. அதுவும் என் மாமா பையனோட. யார் அது? சொல்கிறேன், முதல்ல கையை தொடங்க. கர்ச்சிப் கொண்டு வரல. சரி, நீ சொல்லு, யார் அந்த பையன்? அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்படின்னா உனக்கு என் மேலே என்னது? நான் நேராகவே கேட்குறேன், நீ என்னை விரும்பலையா? நான் எப்போதாவது அப்படி சொன்னேனா? ரவி திகைத்து போய் நிற்க சுகன் வந்து, நிச்சயத்துக்கு நேரமாச்சு சுபா. உன் நிச்சயம்தான் இப்போ. நீயும் லேட் பண்ணாமல் சீக்கிரம் வா. நீங்களும் தான் ரவி அப்படி என்று சொல்லிவிட்டு செல்ல ரவிக்கு உள்ளுக்குள் பயங்கர வலி ஏற்பட்டது. அதை உணர்ந்த சுபா, யாருன்னு சொல்லவா? அவர் பேர்? வேண்டாம், எனக்கு எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனால் நான் சொல்லுவேனே. அவன் எதையுமே காது கொடுத்து கேட்காமல் அங்கிருந்து நகரம் உட்பட அவனது கையை பிடித்து நிறுத்தினாள். என்ன செய்கிற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி உனக்கு நிச்சயம். சரி, நான் பேரை சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் போங்க. விடு, நான் போகணும். அவர் பேர் ரவி. என்ன சொன்ன என்று அதிர்ச்சியில் திகைத்து நிற்க, அவர் பெயர் ரவி. எனக்கு புரியல. மதன் அங்கே இருந்து வந்து, நான் சொல்கிறேன். ரவி, நீங்களா? சண்முகமும் வந்து, ஆமாம் தம்பி, இன்றைக்கி நிச்சயம் வேறு யாருக்கும் இல்லை, உனக்கும் சுபாவுக்கும் தான். எங்கள் வீட்டு பெண்ணோட விருப்பம் என்னான்னு எங்களுக்கு தெரியாதா? அவளோட கண்ணாசிவை பார்த்தியா அவள் விருப்பத்தை கண்டுபிடிச்சிடுவோம். மீனாட்சியும் வந்து, இங்கே பாருப்பா, உன்ன மாதிரி ஒரு தங்கமான பையன் கிடைக்க எங்கள் வீட்டு பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். விசாலாட்சியும் சேர்ந்து கொண்டாள். இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டும்னு தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. சுகன், ஆனால் நீங்கள் ஏதேதோ கற்பனை செஞ்சிட்டீங்க போல இருக்கே ரவி. மதனும், சுபா என்றைக்குமே உங்களுக்கு தான் சொந்தம். சண்முகமும் சேர்ந்து, வசதி என்ன வசதி? உன்ன மாதிரி கடுமையாக உழைச்சா ஒரே வருஷத்தில் வசதி வந்துடும். ஆனால் உன்ன மாதிரி நல்ல பையன் கிடைப்பானா? முருகனும் சேர்ந்து கொண்டார். நாங்கள் எல்லோருமே நீ வந்த கொஞ்ச நாள்லேயே முடிவு பண்ணிட்டோம், சுபாவுக்கு நீ தான் பொருத்தமான பையன்னு. சுபாவுக்கும் அதே ஆசை இருந்ததுனால தான் இப்போது நிச்சயம். மதன், அது மட்டும் இல்லை ரவி, உங்கள் மனசுலேயும் சுபா இருக்கான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ரவி வாயடைத்து போய் நிற்க சுகன், சரி, இனி நமக்கு இங்கே வேலை இல்லை. சீக்கிரம் 2 பேரும் கோவிலுக்கு வாங்க. நல்ல நேரத்தில் நிச்சயத்தை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அவர்கள் நகர, ஏன் என்கிட்ட சொல்லலை என்று ரவி சுபாவிடம் வினவினான். அந்த மலரை வச்சு என்னை எவ்வளவு கடுப்பேற்றினீங்க, அதுக்கு தான் இது. அடி பாவி. சரி, நான் கையை துடைக்க துண்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீ தான் என் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் என்று கூறிவிட்டு சுபாவின் புடவை முந்தானையில் கையை துடைத்துவிட்டு அவளது கையோடு தனது கையையும் சேர்த்து கொண்டு இருவரும் கோவிலை நோக்கி நடந்தனர்.